காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவரை தொட்டு சித்தர்கள் பற்றியும் சற்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மகா பெரியவர் வாழ்க்கையிலே அவர் சந்தித்த ஒரு சித்த புருஷர், அவரோடு நேரிட்ட ஒரு சிறு அனுபவம், அதை பார்த்தோம். அவரையே சித்தராக கருதுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அவர் அதை ஒப்புக்கொண்டதும் இல்லை, அதை பெரிதாக மறுத்ததும் இல்லை. நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படி நான் என்பது போல வாழ்ந்த ஒருவர். அவர் தன் வாழ்நாளில் பலவிதமான ஆன்மீக பெரியவர்களை பற்றி நம்மிடம் பேசியிருக்கிறார். ரமணரை பற்றி பேசியிருக்கிறார், அதே போல சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி பேசியிருக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசியிருக்கிறார், விவேகானந்தரை பற்றி பேசியிருக்கிறார், சுவாமி சிவானந்தரை பற்றி பேசியிருக்கிறார். ஆன்மீக உலகத்திலே குருநாதர்களாக விளங்கிய பலரை தொட்டு அவர் பல கருத்துக்களை பல வேளைகளிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் அதெல்லாம் ஒரு நேரமும் ஒரு சந்தர்ப்பமும் வரும்போது அவைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். பிற மதம் சார்ந்த பல சிந்தனைகளுக்குரிய விஷயங்களையும் பேசியிருக்கிறார். சமண மதத்தை பற்றி பேசும் பொழுது அவர் சமண இலக்கியங்களை தொட்டு பேசியிருக்கிறார். அதற்கேற்ற அந்த அறிஞர்கள் வரும்பொழுது, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் வரும்பொழுது மனம் விட்டு அவர்களிடம் நிறைய பேசி பரிமாறி அவைகளெல்லாம் கருத்துக்களாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆனாலும் சித்தர்கள் வேதங்களை பெரிதாக கருதாமல் ஒரு நெறி, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறி இருக்கிறது அல்லவா, அந்த நெறிப்பாடு இல்லாமல் தன் வழி தனி வழி என்று போன காரணத்தினாலே சித்த நெறி அப்படிங்கிறது நம் சனாதன தர்மத்திலே மற்ற 7 நெறிகள் இருக்கிறதே, அந்த நெறிகளோடு நெருக்கமாக இல்லை. இந்த சித்த நெறி தனியாக விலகி சற்று வெளியே நிற்கிறது. இந்த நெறியை புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப சிக்கலா இருக்கு. இன்னொன்னு, சித்தர்களும் ஒரு மடத்தை அமைத்து கொண்டோ ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டோ நூற்றுக்கணக்கான சீடர்களை தங்களுக்குள்ளே சேர்த்து கொண்டு, நீங்கள் எல்லாம் என் வழியில் வாருங்கள், என் வழியில் நடங்க, இந்தாங்க இந்த கொள்கை, இதை பிடித்துக் கொள்ளுங்கள், இதை கொண்டு போய் ஊரெல்லாம் பரப்புங்கள் அப்படின்லாம் அவர்களும் சொல்லல. சில சித்தர்களுக்கு சீடர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த சீடர்கள் தான் அவரை போய் பிடித்து கொண்டார்களே தவிர அந்த சித்த புருஷர்கள் சீடர்களை வாருங்கள் அப்படின்னு அழைத்து உருவாக்கி கொள்ளவில்லை. போகருக்கு நிறைய சீடர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, ஒருத்தர் 2 பேர் தான். இவர்கள் என்ன பண்ணார்கள்னா, மானசீகமா நீங்க என்னோட குரு, உங்க வழிமுறைகளை நான் பரிசீலிக்கிறேன், உங்கள் வழிமுறைகள் படி நான் நடக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணவர்கள் தான் உண்டு. ஒரு ஸ்தாபிதம் ஒண்ணு அப்படின்னு வைத்துக்கொண்டு அவர்கள் அதெல்லாம் பண்ணதில்லை. ஏன்னா சுயம்பு, தானே தனக்குள்ளே கண்டறிதல். அவர்கள் அந்த வகையில ஒன்றை புரிந்து கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம், இந்த உலகத்துல நான் இருக்கேன் அப்படின்னா என்னை எப்படி தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? என் உடல், அந்த உடல் இருக்க போய் நான் பேசுகிற பேச்சு, ஆக ஒளி ஒலி, இந்த 2 மூலமாகத்தான் நான் இருப்பதை இந்த உலகத்தவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். கண்ணில்லாதவர்கள் நான் பேசுவதை வைத்து நான் இருப்பதை தெரிந்து கொள்கிறார்கள். கண்ணிருப்பவர்கள் என் உடலை வைத்து நான் இருப்பதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆக உடல் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானம். இந்த உடல் இருக்க போய்தான் எல்லாம். சரி, இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருக்கிறது? அது எப்படி நம்மை ஆட்டுவிக்கிறது? இந்த உடம்புக்கு நோய் வருகிறதே, எதனால்? விஞ்ஞானம் கிருமி காரணம் என்று சொல்லுகிறது. அந்த கிருமி என்னை தாக்குவதற்கு என்ன காரணம்? ஒரு கிருமி ஒருவரை தாக்குகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடியவரை தாக்குவதில்லை. கேட்டால் அவர்கிட்ட தாங்குற சக்தி இருக்கு, உங்ககிட்ட தாங்குற சக்தி இல்லை என்று விஞ்ஞானம் விளக்கம் சொல்லுகிறதே தவிர அதற்கு மேல் அதனால சொல்ல முடியல. ஒருத்தர் உயரமா இருக்கார், ஒருத்தர் குட்டையா இருக்கார், ஒருத்தர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் வெள்ளையா இருக்கார். இதற்கெல்லாம் விஞ்ஞானம் என்ன காரணம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் விந்து அணுக்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று. பிறப்பிலே அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்து இருக்கக்கூடிய ஒன்று என்று அது விஞ்ஞான காரணங்களை, அது ஏன் அது அப்படி இருக்குன்னு தான் சொல்லுகிறதே தவிர எதனால் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது கிட்ட விஞ்ஞானத்தால வர முடியல. ஒருவருக்கு எப்பொழுது உயிர் பிரியும் அப்படின்னே தெரியல. எந்த ஒரு விஞ்ஞானியும் இவன் இந்த தேதியில் இந்த நேரம் தான் சாவான்னு சொல்ல முடியல. அது மட்டுமல்ல, மருத்துவர்களால் கூட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயாச்சுன்னு சொன்னா
இந்த நொடி இந்த வினாடி பிறக்கும்னு சொல்ல முடியல. பல விஷயங்கள் கையில் இல்லை. அது நடந்த பிறகுதான் தெரிந்து கொள்ள முடிவதாக இருக்கிறது. ஆக நம்ம கையில பல விஷயம் இல்லை. ஆனா நாம் எல்லாம் நம்ம கையில இருக்கிறதா நினைக்கிறோமே எப்படி? இப்படி தங்களுக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் பொழுது உடம்பை பிரதானப்படுத்தி அவர்கள் என்ன பண்றாங்க? முதல்ல எல்லாத்துக்கும் இந்த உடம்புல ஏற்படுகிற பசி, இந்த பசிக்கு காரணமான ருசி அப்படின்னு சொல்லிட்டு பாகமாக இதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்கள் இந்த உடம்பை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொன்ன கருத்துக்கள்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, தேரையர் அப்படின்னு ஒரு சித்தர். இந்த தேரையர் தான் 10 வாயுக்கள், வாயுன்னா காற்றுனா நமக்கு தெரிஞ்சு ஒண்ணுதானே, உலகம் பூரா நிரம்பி இருக்கு அந்த காற்று, அதுதானே. ஆனால் 10 விதமான காற்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம சித்த புருஷர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கா? காத்துல 10? இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டதே இல்லை, எந்த டாக்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சித்தர்கள் 10 விதமான காற்றை சொல்லி இருக்கிறார்கள். அந்த 10 விதமான காற்று எது? அந்த காற்றின் பணி எது? அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்கிறது? அதை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? இந்த தேரையர் அப்படிங்கிறவர் யார்? நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.